நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், யாராவது நமக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்திருந்தார்களே ஆனால் அதை நாம மறக்கவே கூடாது அப்படின்னு. சரி, ஒருவேளை நாம யாருக்காவது உதவி செஞ்சிருந்தோம்னாக்கா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணுமா என்ன? மறந்தா தவறே கிடையாது. சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, டியூஷனுக்கு யாராவது நல்ல சார் இருந்தா சொல்லுங்களேன், நல்ல டீச்சர் இருந்தா சொல்லுங்களேன்னா சொல்லிருக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஒரு வரன் இருக்கு, அதுக்கேத்த வரன் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் சொல்லிருப்பாங்க. இல்ல வேலை தேடிட்டு இருக்கான், கொஞ்சம் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் சொல்லிருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒருவேளை அதுல ஏதாவது சரியில்லைன்னா நீங்க பொறுப்பெடுத்துப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அப்புறம் ஏங்க, என்னாலதான் அவன் படிச்சு முடிச்சான், இல்லன்னா படிச்சே இருக்க மாட்டான், என்னாலதான் அவனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சு, இல்லன்னா வாழ்க்கை பூரா சிங்கிளாவே இருந்திருப்பான், என்னாலதான் அவன் வேலைக்கு போனான், இல்லன்னா அவனுக்கு வேலையே கிடைச்சிருக்காது, அப்படி ஏதாவது நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. இயற்கையும் இறைவனும் முடிவு பண்ண ஒரு விஷயத்துக்கு நம்மள கருவியா பயன்படுத்தி இருக்கு, அவ்வளவுதான். நம்ம இல்லன்னா இன்னொருத்தர் மூலமா, குப்பா இல்லன்னா சுப்ப, மகேஷ் இல்லன்னா சுரேஷ், திரிஷா இல்லன்னா திவ்யா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னாலதான் ஆச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. நம்ம கையில எதுவுமே கிடையாது, ரேகையை தவிர. சரிங்களா? யோசிச்சுக்கோங்க. டேக் கேர்.